ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதம் வந்து நிறைய மிஞ்சி போச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 2 கப் சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி கடல மாவு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதோட நல்லா பெரிய வெங்காயமாக வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதோடு வந்து நான் 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மசிய, இந்த சாதம் வந்து நல்லா குலைவாக தான் இருந்தது என்னோடய சாதம். ஸோ வந்து அதை வந்து நல்லா மசிய பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு பெரிய உருண்டை உருட்டி அதை வந்து தோசைக்கல்லே வந்து நான் அப்படியே தட்டி எடுத்துட்டேன். லைட்டாக எண்ணெய் கையில் தொட்டுட்டு தட்டினீங்கன்னா ஒட்டாமல் வரும். இது மாதிரி உங்களுக்கு தட்ட வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டிட்டு தோசைக்கல்லில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போதுமே இட்லி தோசை அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சாப்பிடவே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.